நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மதிய நேரத்துல ஏன் அப்படி தூங்குறீங்க? என்னங்க என்னங்க போன் அடிக்குது. எடுக்காத, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கால் பண்ணிக்கிறேன். அங்கேயே வை. எஸ்ஏ சதானந்தம் தான் போன்ல. ச்சே, அந்த ஆளுக்கு இப்ப என்ன வேணும்? எங்க கொடு. ஹலோ. சொல்லுங்க சார். இங்க பாருங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சார், என்ன சார் சொல்றீங்க? போலி நகையை அடகு வைக்க முயற்சி பண்ணாங்களா? சரிங்க சார், நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். எனக்கு என்ன ஆச்சுங்க? யாரு போலி நகையை அடகு வச்சது? சொல்றேன், அண்ணன் இங்க இருக்காரு. மேல ரூம்ல இருப்பாரு. இது பிசினஸ் இல்ல சார். சில விஷயத்த நம்ம கண்ணை மூடிட்டு பண்ணலனா அப்புறம் செலவுக்கு மேல செலவு வரும். டாக்ஸ் அது இதுன்னு நிறைய செலவாகும். அண்ணா, கொஞ்சம் கதவு திறங்கண்ணா. சார், நான் அப்புறமா கால் பண்றேன். உங்களுக்கு வேண்டியது கண்டிப்பா வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் கால் பண்றேன். என்னாச்சு ராஜு, ஏன் டென்ஷனா இருக்க? நம்ம அம்மா ஏதோ ஒரு பினான்ஸ் கம்பெனில போலி நகையை அடகு வைக்க போனாங்களாமா. இப்ப போலீஸ் கஸ்டடி. போலி நகையை அடகு வைக்க போனாங்களா? ஆமா, எஸ்ஐ சதானந்தம் இப்ப எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. நம்ம அம்மா நம்மளை கேவலப்படுத்தாம விட மாட்டாங்க போல இருக்கு. கையில எதுவுமே இல்லைன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண என்னென்ன பண்றது? இது அப்படி இல்லை ராஜு, இதுல வேற யாரோ விளையாடி இருக்காங்க. இங்க நடந்த விஷயத்தை பத்தி நீ விட்டு சொல்லவே இல்லையா? சொல்லல மாமா. தூங்கும் போது இவர் எழுப்பினா என்னதான் கண்டபடி திட்டுறாரு. இப்ப எஸ்ஐ கால் பண்ணதும் எழுந்தாரு. என்ன ஆச்சுன்னா? என்ன நடந்தது? டேய், அம்மாவுக்கு நகையை கொண்டு போய் கொடுத்தது பாட்டி. அந்த நகையை தான் அம்மா அடகு வைக்க கொண்டு போயிருக்காங்க. பாட்டியோட நகையா? இல்ல, அது கண்டிப்பா போலியான நகையா இருக்க வாய்ப்பு இல்ல. அதைத்தானே நானும் சொல்றேன். யாரும் நம்ம கிட்ட விளையாடுறாங்க. ஒண்ணு யாராவது நகையை திருடி இருக்கணும், இல்லனா அம்மாவே அந்த நகையை வச்சு ஏதாவது பண்ணிருப்பாங்க. இங்க இருந்து யார் நகையை எடுப்பாங்க? சில பேர் அது மேல கண்ணு வச்சிருந்தாங்க. இருந்தாலும் பாட்டியை ஏமாத்திட்டு அதை திருட யாராலையும் முடியாது. அது அவ்வளவு பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தாங்கல்ல. ஒருவேளை அந்த நகையெல்லாம் தங்கமான யாருக்கு என்ன தெரியும்? வயசான காலத்துல சும்மா இருக்க மாட்டேன்றாங்களே. ஏதோ வேற நகையை அவங்க எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா? அண்ணா வாங்க, நாம போய் பாட்டிக்கிட்டே போய் பேசலாம். அப்படின்னா இவ்வளவு நாள் போலி நகையை போட்டு எங்களை ஏமாத்திட்டு இருந்தீங்களா? அந்த நகையை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பில்டப் பண்ணீங்க? என் கழுத்துல கையில போட்டுக்கிறதுக்கு விஜயலட்சுமி வாங்கி கொடுத்தது, நான் செத்து போனதுக்கு அப்புறம் தான் இதை யாராலையும் தொட முடியும்னு. இப்ப என்ன ஆச்சு? நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டு இருக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க என்ன ஆச்சு? உங்கள மாதிரியே வயசானதுக்கு அப்புறம் அது போலியா மாறிடுச்சா? என்னப்பா இதெல்லாம்? உன் பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? உங்க கோவத்தை என் மேல காட்ட முடியாம உன் பொண்டாட்டியை அனுப்பி வச்சியா? நான் உங்க மேல கோவமா இருந்தா அதை தீக்கிறதுக்கு என் பொண்டாட்டியை அனுப்ப மாட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு காட்ட போறேன். பாரு, நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? எனக்கு மயக்கம் வந்து சாகர நிலைமைக்கு இருந்தப்போ என்ன ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு கொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நாங்களே கொல்லணும்னு நினைச்சாலும் உங்களை மாதிரி ஆளுங்க சாக மாட்டாங்க. எங்க எல்லாரையும் கொன்னுட்டு தான் நீங்க சாவீங்க. நாங்க எதுக்காக வந்தனா அம்மாக்கு நீங்க கொடுத்த நகை எப்படி போலியா மார்ச்சுன்னு கேட்கதான்.
ஏண்டா எதுக்காக இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நான் லக்ஷ்மிக்கு கொடுத்தது அவ எனக்கு வாங்கி கொடுத்த பத்திரமாத்து தங்க நகைங்க, தெரிஞ்சுக்க. அதுல உங்களுக்கு என்னடா சந்தேகம்? சந்தேகம்லாம் இல்ல, உண்மை வெளியில வந்துருச்சு. உண்மையை சொல்லுங்க பாட்டி, அந்த நகையை இதுக்கு முன்னாடி யார்கிட்ட கொடுத்தீங்க? உங்களுக்கெல்லாம் என்னடா ஆச்சு? என் கடைசி காலம் வரைக்கும் அது என் உடம்புல இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. என்னோட லக்ஷ்மிய நீங்க 3 பேரும் சேர்ந்து வீட்டை விட்டு விரட்டி கஷ்டப்பட வச்சதுனால தான் நான் அந்த நகைங்களை கொண்டு போய் கொடுத்தேன். அந்த நகையை எங்கிட்ட இருந்து எடுக்கணும்னு இங்க நிறைய பேர் திட்டம் போட்டாங்க. அது உங்களுக்கு கிடைக்கலையேங்கிற வருத்தம் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கங்க. நீங்க சொன்னதெல்லாம் பொய், அதான உண்மை? ஏதோ தெரு தெருவா சுத்திட்டு இருந்த ஆளுங்களை கூட்டிட்டு ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு வந்தான்ல, இவங்களோட மகன். அந்த ஆளுக்கு ஒரு கதியே இல்லாம இங்க பிச்சைக்காரனா சுத்திட்டு இருந்த நேரத்துல நீங்க பாவப்பட்டு கொண்டு போய் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி போலி நகையை வாங்கிக்கிட்டு எங்களை ஏமாத்திருக்கீங்க இத்தனை நாளா. உங்க பையனோ ஒரு பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறமா உங்க புத்தி சுத்தமா மாறியே போயிடுச்சு. சீ, நிறுத்துடா. என்ன நீ வயசானவனாலும் சரி போனவனாலும் சரி உன் இஷ்டத்துக்கு கூப்பிட்டுக்கோ. ஆனா எவனோ ஒருத்தன் வந்துட்டு போனான்னு சொன்ன பாரு, அவ எனக்கு மகன் மட்டும் இல்ல, உங்களை பெத்தவனும் தான். ஒரு காலத்துல உங்க எல்லாரையும் விட்டுட்டு போனது என்னவோ உண்மைதான். அவன் ஒரு தகப்பங்கிற முறையில உங்க 3 பேரையும் அவன் தன்னோட உயிரா நினைச்சிருந்தான்டா. தான் 4 பிள்ளைங்கள்ல பொண்ணத்தாண்டா ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு உங்க மேல பாசம் வச்சிருந்தான். அதையெல்லாம் மறந்துட்டீங்களடா. கடைசியில அவன் பணத்துக்கு கொள்ளி வைக்க கூட உங்க எல்லாருக்கும் மனசு இல்லாம போயிடுச்சு. செத்து மண்ணோட மண்ணா போறவரா இருந்தாலும் கூட உங்களை எல்லாம் பெத்தவருங்கிற முறையில மரியாதை கொடுத்துருக்கலாம். அண்ணே, இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரி வராது. எல்லா பாரமும் நம்ம தலையில தான். ஸ்டேஷனுக்கு போறோம், அம்மாவை ஜாமீன்ல எடுக்கிறோம். இல்லனா நமக்கு தான் அந்த அவமானமே. சரிதான், எங்களை டென்ஷன் பண்றதுக்காக ஒவ்வொரு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. போயிட்டு நாங்க இங்கதான் வருவோம், உண்மையை தெரிஞ்சுக்காம விட மாட்டோம். வாடா. கஷ்டம். ஜெயா, என்ன நடந்துச்சு? லக்ஷ்மியை ஜாமீன்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு போறாங்களே, லக்ஷ்மிக்கு என்ன ஆச்சு? நீங்க கொண்டு போய் கொடுத்த நகையை அடகு வைக்க போன அம்மாவை போலி நகையை அடகு வைக்க முயற்சி பண்ணாங்கன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டோட விஜயலட்சுமி அம்மா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. என்னதான் சொன்னாலும் பசங்களால அம்மாவை விட முடியாதுல்ல, அதான் அவங்க போயிருக்காங்க. மகேந்திரனும் ராஜேந்திரனும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறதால தான் நான் அவங்கள லாக்அப்பில் போடாமல் இருக்கேன். இல்லைன்னா இது மாதிரி கேஸில் நாங்கள் ட்ரீட் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கும். வீட்டில் பத்திரமா வச்சிருந்த 20 லட்சம் ரூபாயை எவனோ உள்ள பூந்து எடுத்துக்கிட்டு போனது உண்மையா கூட இருக்கலாம். நீங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்காம இருந்திருந்தா நான் அதை என்கொயரி பண்ணி கண்டுபிடிச்சிருப்பேன். குற்றவாளிகிட்ட இருந்து பணத்தையும் நான் மீட்டு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தாலும் கூட மேலங்குளத்து விஜயலட்சுமி மேடம் இப்படி ஒரு காரியம் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. இதனால உங்க பசங்களுமே அவமானப்படுவாங்க இல்லையா? அதனாலதான் என்னவோ நீங்க முதல்ல அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டீங்கல்ல? ஆமா,
எனக்கு அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவங்க இன்வால்வ் ஆகி அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினா இதை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்க 2 பேரும் நாளைக்கு ரிமாண்ட்ல. போலி நகை அடகு வைக்க முயற்சி பண்ண கேஸ்ல பெத்த அம்மா ரிமாண்ட்ல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டா அதுக்கப்புறம் மகேந்திரனாலையும் ராஜேந்திரனாலையும் வெளியே போக முடியுமா என்ன? உங்களுக்கு இப்ப திருப்தியா இருக்குமே. நீங்க இப்ப அவசரப்பட்டு வீட்டு விட்டு போயிட்டு இப்ப கடைசியில எங்க வந்து சேர்ந்திருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதுவும் போலி நகையை அடகு வைக்க வந்த கேஸ்ல வந்து நல்லா மாட்டிக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாரும் காரி துப்புற மாதிரி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்டோட வந்தேன். அந்த கம்ப்ளைண்ட்டை நான் ஸ்ட்ராங்கா ஃபைல் பண்ணியிருந்தேன்னா என் பசங்களால தாங்கிக்க முடியாதுன்னு நினைச்சுதான் நான் அதை வாபஸ் வாங்கிட்டு போனேன். இந்த கேஸ் உனக்கு அவ்வளோ அவமானமா தோணுச்சுன்னா நான் திரும்பவும் அந்த கரன்சி கேஸை ரீஓபன் பண்ணுவேன். நீங்க என்ன பயன்படுத்த பாக்குறீங்களா? 20 லட்சம் ரூபாவை தீயில போட்டு எரிக்கிற அளவுக்கு நாங்க ஒன்றும் முட்டாளுங்க கிடையாது. அந்த ஒரு காரணத்தை காரணமா காட்டி அதை நாங்க பண்ணல அப்படின்னு எங்களால கண்டிப்பா சொல்ல முடியும். இங்க பாரு ராஜேந்திரா, நடந்து முடிஞ்ச அந்த கேஸை பத்தி விட்டு தள்ளுங்க. இனி சிபிஐயே வந்தாலும் அதுக்கான சாட்சி கண்டிப்பா கிடைக்காது. ஆனா இந்த கேஸை கூடிய சீக்கிரம் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணலன்னா உங்க அம்மாவும் நீங்களும் புலிவாலை பிடிச்ச கதை தான். ஆமா, மகேந்திரா எங்க வரலையா? அண்ணன் அந்த பினான்ஸ் கம்பெனிக்காரனை பார்க்க போயிருக்காங்க. அவங்களோட கை காலை பிடிச்சு தானே கேஸை வாபஸ் வாங்க முடியும். இவங்க எங்களை பெத்த அம்மா வச்சு. வேண்டாம் ராஜேந்திரன், எனக்காக நீங்க எந்த உதவியும் செய்ய வேண்டாம். இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு எனக்கு தெரியும். என்னோட மாமியார் எனக்கு கொடுத்த நகைகளை தான் நான் அடகு வைக்கிறதுக்கு வந்தேன். அது போலியான நகையா இருக்கிறப்போ யாரு ஜெயிலுக்கு போகணும், யாரு வெளியே இருக்கணும்னு நான் முடிவு பண்றேன். அந்த வீட்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் நகை மேல ஆசைப்பட்டாங்கன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தோணுதாம்மா இவங்க பாட்டிக்கிட்ட போய் விசாரணை பண்ணி இந்த கேஸை சரியான முறையில் விசாரணை பண்ணுவாங்கன்னு? இல்லம்மா, கடைசி நேரம் வரைக்கும் என்னை ஜெயில போட முடியுமான்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. கடைசியில என் பசங்க முயற்சி பண்ணதுனால தான் நான் கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு வக்கீல கூப்பிடலாம் இல்லையா? அசோகனோட கேஸை வாதாடுற வக்கீல கூப்பிடலாமா? அதுக்கெல்லாம் இவங்க சம்மதிக்க மாட்டாங்கம்மா. என் போனை கூட இவங்க பிடுங்கி வச்சுட்டாங்க பார்த்தல. ஒன்னு மட்டும் இங்க இருந்து அனுப்ப சொல்லி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா நீ இங்க இருந்து தனியா போனா சரியா வராது. அது மட்டும் இல்லாம நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். உங்க மேல கேஸ் கன்ஃபார்ம் பண்ணா நானும் உங்க பார்ட்னர் தான் சொல்லுவேன். ஜெயிலுக்கு போறதா இருந்தா நம்ம ஒன்னாவே போலாம். இங்க பாருமா, அப்படி நடக்கிற அளவுக்கு என் பசங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. அம்மாவோட காலில் ஒரு முள்ளு குத்துனதுக்கு அப்புறம் அதை எப்படி பயன்படுத்தலான்னு தான் என் பசங்க யோசிப்பாங்க. இருந்தாலும் அது யாரா இருப்பாங்கம்மா? பாட்டியோட நகை எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன அங்க வர வைக்கிறதுக்கு அம்மாக்கு ஏதோ மயக்க மருந்து கொடுத்து மயக்கடைய வச்சாங்க இல்லையா? அவங்க இதையும் பண்ணுவாங்க, இதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க. சரி சரி, நீங்க ஸ்டேஷனுக்கு நேரடியா வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. இது ஒன்றும் போன்லயே பேசி தீர்த்துற விஷயம் கிடையாதுங்க. வணக்கம் முதலாளி, நீங்க என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இங்க என்ன நடந்தாலும் நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்றதே கிடையாது. மேலங்குளத்து ராஜேந்திரனும் மகேந்திரனும் தான் இப்போ உனக்கு பிடிச்சவங்க. ஐயோ முதலாளி, அவங்களுடைய அம்மா போலி நகையை அடகு வச்சதை சொல்றீங்க, அதை தான் சொல்ல வரீங்களா? ஆமாயா, யாரும் சொல்லாமலே அது எனக்கு தெரியும். அந்த விஜயலட்சுமி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இதே ஸ்டேஷனுக்கு என்னோட மருமகனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த நீ. அதனால உன்னோட இடத்துல இருந்து அவங்க கிட்ட நான் 2 வார்த்தை பேசணும். முடியுமா என்ன? இது என்ன கேள்வி முதலாளி? முதல்ல நீங்க வாங்க.
எஸ்ஐ சார் கூப்பிடுறாரு, வாங்க. சீட்ல நான் இருப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கல. இந்த வாசவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? எங்க போனாலும் இந்த பொண்ணு கூட வரணுங்கிறது உன்னோட நிர்பந்தம், அப்படிதானே? நல்லது, நல்லதுதான். எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் கத்து கொடுத்தா மட்டும்தானே நாளைக்கு விடால இந்த வேலையெல்லாம் பண்ணி வாழ முடியும். எஸ்ஐ சார் கூப்பிட்டதா சொன்னதுனாலதான் நாங்க இங்க வந்தோம். அவர் எங்க? இங்க தான் இருக்கேன் மேடம். இதோ இவர் எனக்கு ஒரு நெருங்கிய சொந்த மாதிரி. வாசவன் முதலாளி உங்களை பார்க்கணும்னு சொன்னப்போ நான் தான் இவரை இங்க வர சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு உதவி பண்றதுக்காக முதலாளி இங்க வந்திருந்தா? விஜயலட்சுமியை நான் காப்பாத்துறேன், உங்க குடும்ப ஆம்பளைங்க மானத்தையும் நான் காப்பாத்துறேன். ஆனா போலி நகையை அடமானம் வைக்க முயற்சி பண்ண கேஸ்ல இந்த பொண்ணு உள்ள போகணும். என் மகனோட முகத்துல மண்ணை போட்ட மோசக்காரி இவளை பார்க்கும் போதெல்லாம் கொள்ளணும்னு என் 2 கையும் துடிக்குது. சார், இந்த ஸ்டேஷன்ல என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு போலீஸ் அதிகாரியோட சீட்ல அவன் உட்கார்ந்துட்டு கஸ்டடியில இருக்க என்கிட்ட அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு அவனுக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தது? இதுதான் இங்க இருக்க சட்டமா? நான் நினைச்ச இந்த அநியாயத்தை வெளியே சொல்ல முடியுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. ஐயோ சார், விஜயலட்சுமி கோவப்பட்டா பயப்படணும். ஒண்ணு பண்றீங்களா? நீங்க சட்டப்படி உங்க வேலையை பாருங்க. போலி நகையை விற்க வந்தாங்களே செல்லுல அடைக்கணும்னு தானே சட்டம் சொல்லுது. இல்ல இந்த மேல கொடுத்து விஜயலட்சுமிக்கு சட்டம் வேறையா? நான் உங்களை நினைச்சுதான் முதலாளி நான் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பை இப்ப கொடுத்துருக்கேன். மகேந்திரனும் ராஜேந்திரனும் அந்த பினான்ஸ் கம்பெனிக்காரனை பார்த்து காம்ப்ரமைஸ் பண்ண போயிருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினா இவங்களை விட்டுலாம் தான் நான் நினைச்சேன். அவங்க வாபஸ் வாங்க மாட்டாங்க சதானந்தா சார். காரணம் அந்த பினான்ஸ் கம்பெனி இந்த வாசவனோட ஒரு பினாமி. முதல்ல மகியம், பின்னாடி ராஜு வந்து பேசுனது என்கிட்ட தான். நான் தான் அவங்கள வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். இவங்களை காப்பாத்தலாம் அவங்க வரமாட்டாங்க. அப்படின்னா எஃப்ஐஆர் எழுதலாம் இல்லையா? இந்த கேஸுக்கு ஒரு குற்றவாளி போதும், விஜயலட்சுமி. வெளியே இருக்கட்டும். தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்க போற ஒரு அம்மா கிளி வழி மாறி வந்த இந்த சின்ன கிளிய எப்படிதான் காப்பாத்த போதுன்னு நானும் பாக்குறேன். நல்ல நேரத்துல தான் மருமகன் கால் பண்றாரு. உன் கடைசி பிள்ளை. சொல்லுங்க மாப்பிள்ள. நடந்த எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். நான் இப்ப ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். அன்னைக்கு உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டினாங்கல்ல, அதே ரூம்ல தான்.
உன் அம்மாவுக்கு முன்னாடி தான் இருக்கேன். எதுக்கு? அதுக்கு நான் எதுக்கு வெளியே வரணும்? நீ ஸ்டேஷனுக்குள்ள வா மாப்பிள. நீ இதை பார்க்கணும்ல. அப்படியா? சரி சரி, நான் இப்ப வரேன். எஃப்ஐஆர் இப்போதைக்கு எழுத வேணாம், நான் வந்து சொல்றேன். சரிங்க முதலாளி. போய் அந்த பக்கம் இல்லைங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மையா மாப்பிள? ஆமா மாமா, தாரா சாதாரணமாக நினச்சிருக்கா. அது இவ்வளோ பெரிய விஷயமாகும்னு அவளே எதிர்பார்க்கல. அப்படின்னா இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. எப்படி? என் பொண்ணு அந்த கிழையோட நகையை எடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அது எல்லாருக்கும் சாதாரணமா புரியும். அவளை யாரும் சந்தேகமும் பட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது முடியாது மாமா. தாரா தான் எடுத்திருக்கான்னு ஜெயா அன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் பாட்டியும் அவ மேலே தான் சந்தேகப்படுறாங்க. நாம் கூடிய சீக்கிரத்தில் நகையை திருப்பி கொடுத்து இந்த பிரச்சனையை முடிக்கலைன்னா பாட்டி இங்கே ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. பாட்டியோட சுபாவம் உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஊரெல்லாம் சொல்லுவாங்க, யார் என்னன்னு பார்க்காம. எல்லாமே வீணா போச்ச மாப்பிள. அம்மா தான் இந்த தப்பை செஞ்சாங்கன்னு நான் உள்ள சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் எப்படி போய் அவங்க முகத்தை பாக்குறது? இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போக வேணாம். நகை கிடச்சிருச்சுன்னு அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க மாமா. அம்மா கிட்ட நான் வேற ஏதாவது சொல்லி அவங்கள நம்ப வச்சிடுறேன். இப்ப அதுதானே நம்மளால செய்ய முடியும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.